இந்த வீடியோவில் லா ஆஃப் கிரைம்ஸ் ஐபிசியில் கம்பல்சரி அந்த கேஸ் கொஷின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஏ ஃபால்ஸ்லி representing himself as B in a university examination appears for the examination decide the case. ஸோ ஏ என்ற நபர் பி என்ற நபர்னு சொல்லி அவருக்கு உண்டான அந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிறாரு. ஸோ பி எழுத வேண்டிய எக்ஸாம்ஸை இவர் போய் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு, எழுதுகிறாரு. ஸோ இதன் விளைவாக ஏக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி தான் நம்ம இந்த ஃபேக்ட் ஆஃப் த கேஸில் பார்க்க போகிறோம். ஏ ஃபால்ஸ்லி representing himself as B in a university examination appears for the examination. This is the fact of the case. So fact of the case title முதல்ல subheadings எழுதிக்கங்க. Under the fact of the case அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸ் அப்படியே எழுதுருங்க, அந்த ஃபேக்ட் அப்படியே எழுதுங்க, எக்ஸப்ட் த கொஷின்ஸ் தவிர அந்த கொடுத்துருக்கிற ஃபேக்டாக எழுத போதுமானது. ஏ ஃபால்ஸ்லி representing himself as B in a university examination and appears for the examination. நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் வந்து இஷ்யூ. ஸோ இஷ்யூன்ற போது இங்கே நம்மளே கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க கொடுத்துருந்தா அந்த கொஷின்ஸை இங்கே ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இங்கே எதுவும் சொல்ல டிசைட் த கேஸ் ஆஃப் லா மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளே கொஷினை ஃப்ரேம் பண்ணிப்போம். ஸோ இங்கே நம்ம கேட்க வேண்டிய கொஷின் என்னென்னா, வெதர் ஏ இஸ் பனிஷபிள் ஃபார் த அஃபென்ஸ். ஸோ ஏ ஒரு தவறு செய்திருக்காரு, அந்த தவறுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டா இல்லையா அப்படின்றத நம்ம கேட்குறோம். ஸோ வெதர் ஏ இஸ் பனிஷபிள் ஃபார் த அஃபென்ஸ் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ரூல் எழுதுகிறோம். ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஆல் மாறாட்டம் அந்த ஒரு செக்ஷன் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி, சீட்டிங், ஆல் மாறாட்டம் வருது. தென் ஃபோர்ஜரி, ஏமாற்று செயல் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ரெண்டு செக்ஷன்ஸை உள்ளே கொண்டு வரும். ஸோ ரூல் சப்ஹெட்டிங் ரூல் போட்டுங்க. அண்டர் செக்ஷன் 416 ரீட் வித் செக்ஷன் 419 ஆஃப் ஐபிசி. என்னென்ன அண்டர் தி செக்ஷன் 416 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் த அஃபென்ஸ் ஆஃப் சீட்டிங் பை பர்சனேஷன், ஆல் மாறாட்டம், அதாவது ஒருவரை போல் நடித்து அல்லது ஒரு நபருக்கு பதிலாக மற்றொரு நபரை காட்டி அல்லது தான் அல்லது அந்த நபர் வேறொரு ஆள் அல்லது நபர் என்று உண்மையை புறம்பாக கூறி அதன் மூலம் வஞ்சிப்பதை ஆள் மாறாட்டம் செய்து வஞ்சித்தல் என்று குறிப்பிடப்படும். இதுதான் வந்து ஆள் மாறாட்டம் அண்டர் செக்ஷன் 416 சீட்டிங் பை பர்சனேஷன். ஸோ அண்டர் 463 ரீட் வித் செக்ஷன் 465 ஆஃப் ஐபிசி, நத்திங் பட் தி அஃபென்ஸ் ஃபார் ஃபோர்ஜரி, ஏமாற்றுவது. ஸோ ரெண்டு செக்ஷன்ஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். தென் ரைட் த சப்ஹெட்டிங் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் சொல்லும் பொழுது நமக்கு ரெண்டு ரூல் தெரிஞ்சிருக்கு. அந்த ரெண்டு ரூல் பற்றி ப்ரீஃபாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பற்றி, செக்ஷன் 416 சீட்டிங் பை பர்சனேஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இஃப் எ பர்சன் பிரிட்டன்ஸ் டு பி சம் அதர் பர்சன் ஆர் இஃப் ஹீ சப்ஸ்டிடியூட்ஸ் அனதர் பர்சன் ஆர் இஃப் ஹீ represents that he is really the other person, then he is guilty of cheating by personation. இதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான், ஒருவரை போல் நடித்து அல்லது ஒரு நபருக்கு பதிலாக மற்றொரு நபரை காட்டி அல்லது தான் அல்லது அந்த நபர் வேறொரு ஆள் அல்லது நபர் என்று உண்மைக்கு புறம்பாக கூறி அதன் மூலம் வஞ்சிப்பதை ஆள் மாறாட்டம் செய்து வஞ்சித்தல் என்று குறிப்பிடப்படும். எக்ஸ்பிளேஷன் என்ன, யாரை போல் ஆள் மாறாட்டம் செய்கிறோமோ அந்த நபர் உண்மையில் உள்ளவராக இருப்பின், கற்பனை நபராக இருப்பின், அப்படி ஆள் மாறாட்டம் செய்யும் பொழுது இந்த குற்றம் புரியப்படுகிறது. ஸோ இஃப் எ பர்சன் pretends to be some other person or if he substitutes another person or if he represents that he is really the other person, then he is guilty of cheating by personation. ஸோ இது பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, the punishment is imprisonment up to 3 years or fine or both under section 419. ஸோ பனிஷ்மெண்ட் வந்து 3 ஆண்டுகள் கொடுக்கலாம் அல்லது ஃபைன் இம்போஸ் பண்ணலாம் அல்லது இரண்டுமே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தென் செகண்ட் ரூல் ஃபோர்ஜரி. செக்ஷன் 463 deals with forgery. The document or electronic record or part of the document or part of the electronic record must be false.
ஸோ த மேக்கிங் ஆஃப் ஃபால்ஸ் டாக்குமெண்ட் இஸ் மேட் வித் இன்டென்ட் டு கமிட் எ ஃப்ராட். ஸோ ஒரு தவறு செய்யணும், ஒரு ஏமாற்று வேலை பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஏமாற்றுது பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு தானே அந்த அந்த வேலையை செய்கிறது அல்லது இன்னொருக்கு பதிலாக தான் செய்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ஃபோர்ஜரி. அது மூலிமா ரெக்கார்ட்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிறது, ஒரு ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் அழிக்கிறது. அது எலக்ட்ரானிக் பார்ட்டாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உருவாக்குதல், இன்னொருக்கு பதிலாக இன்னொருத்தர் செய்கிறது தான் வந்து ஃபோர்ஜரி. த மேக்கிங் ஆஃப் ஃபால்ஸ் டாக்குமெண்ட் இஸ் மேட் வித் இன்டென்ட் டு கமிட் ஃப்ராட். ஸோ அதன் மூலியமாக ஒரு தவறான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறது, தவறாக எழுதுறது, அடுத்தவங்க பதிலாக தான் செய்கிறது அந்த வேலையை, அது மூலிமா இன்னொருத்தரை ஏமாத்துறது. ஸோ அதுதான் டு கமிட் அ ஃப்ராட், நத்திங் பட் அ ஃபோர்ஜரி. ஸோ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? த பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபோர்ஜரி இஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years ஆர் ஃபைன் ஆர் போத் அண்டர் செக்ஷன் 465. ஸோ பனிஷ்மெண்ட் வந்து 2 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை இருக்கும், அல்லது ஃபைன் இருக்கும், அல்லது இரண்டுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன். தென் ரெலவெண்ட் கேஸ்லா, இதுக்கு சம்மந்தமான கேஸ்லா ஒன்று இருக்குது, ஆர் வர்சஸ் அப்பா சுவாமி. த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்னென்னா, ஏ ஃபால்ஸ்லி represented himself as B at the university examination, got a hall ticket under B's name and wrote the answer paper in B's name. So the court held that A was guilty of cheating by personation and also forgery. So நம்ம fact of the case இந்த கொஷனில் பார்த்த மாதிரியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது இந்த கேஸ், அதாவது ஆர் வர்சஸ் அப்பா சுவாமி. ஸோ ஏ என்ற நபர் பி என்ற நபருக்கு பதிலாக பியோட ஹால் டிக்கெட்டை எடுத்துன்னு போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறாரு, பி நேமில் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாரு. ஸோ கோர்ட்டில் அந்த கேஸ் வரும்போது என்ன சொல்கிறாங்க, கோர்ட் ஹெல்ட் தட் ஏ வாஸ் கில்ட்டி ஆஃப் சீட்டிங் பை பர்சனேஷன் அண்ட் ஆல்சோ ஃபோர்ஜரி. ஸோ ஆள் மாறாட்டம் மற்றும் ஏமாற்றுகள் செய்ததுக்காக அவருக்கு அந்த ஏ என்ற நபருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இதுதான் வந்து ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் இன் கேஸ் லா ஆர் வர்சஸ் அப்பா சுவாமி. ஸோ ரிலவெண்ட் கேஸ் லாஸ் இருக்குது, நீங்கள் ஃபேக்ட் தனியாக எடுத்து படித்து பாருங்கள். அதாவது எம்பரர் வர்சஸ் பதக், இன்னொரு கேஸ்லா எம்பரர் வர்சஸ் சந்திரா, ஆர் வர்சஸ் ஜோகிதாஸ் அண்ட் பெரா ராஜூஸ் கேஸ். ஸோ பெரா ராஜூஸ் கேஸ் இதெல்லாம் வந்து இந்த கேஸில் வந்து ரெலவெண்ட் டு இந்த கொஷினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து பாருங்கள், எல்லாம் மேட்ச் ஆகும். அண்டர் செக்ஷன் சீட்டிங் ஆஃப் பர்சனேஷன் அண்ட் ஃபோர்ஜரி, சீட்டிங் பை பர்சனேஷன் அண்ட் ஃபோர்ஜரி ரெண்டும் மேட்ச் ஆகும். ஸோ தென் ஃபைனலி கம் டு கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் எழுதணும் பேஸ்ட் ஆன் த கொஷின். நம்ம கேட்ட கொஷின் இங்கே என்னென்ன, வெதர் த ஏ is punishable for the offense. இதான் நம்ம question raise பண்ணியிருக்கோம், whether A is punishable for the offense. Now write the conclusion. In the given problem or in the above instance problem, the false representation of A as B and receiving the hall ticket in the B's name amounts to cheating by personation. And apart from that, writing examination in B's name amounts to forgery as a false document is made by A intending to be believed as if the examination was written by B, thereby committing fraud. ஸோ இன்னொருத்தருடைய ஹால் டிக்கெட் கொண்டு போயிட்டு அந்த நபருக்கு பதிலாக இவர் தானே போயிட்டு எக்ஸாம் எழுதுகிறாரு. ஸோ இது வந்து சீட்டிங் பை பர்சனேஷன், ஆள் மாறாட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுறாரு இல்லையா, எக்ஸாம்ஸை எழுதுகிற அடுத்தவங்களுக்கு பதிலாக இவரே ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறாரு, ஆன்சர் ஸ்கிரிப்ட், அந்த ஆன்சர்ஸ் பேப்பர்ஸ் இவரே எழுதுகிறாரு. அதான் டாக்குமெண்ட்ஸை உருவாக்குதல் தான். அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலையை தான் அடுத்தவங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்கிறதுனால அண்டர் த ஃபோர்ஜரி he has committed an offense. So come to conclusion finally, hence A is punishable for the offenses of cheating of personation and forgery. இப்படி ஆன்சர் முடிச்சிடலாம். இஷ்யூவில் கேட்ட மாதிரியே whether A is punishable for the offense committed. Yes, A is punishable for the offense of cheating of personation and forgery. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஷின் கேஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் எழுதுங்க, தென் இஷ்யூ எழுதுங்க,
தென் அதில் வர ரூல் எழுதிட்டு அது ரூலை வந்து செக்ஷன் ப்ரீஃபாக அப்ளிகேஷனில் சொல்லுங்கள். அண்டர் சப்மிட்டிங் அப்ளிகேஷனில் ப்ரீஃபாக சொல்லலாம். தென் அது ரிலவெண்ட் கேஸில் இருந்தால் கேஸில் எழுதுங்க. ஆர்எல்ஸ் கேஸில் எதுவும் தெரியல அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் எழுதலாம். தென் ஃபைனலி ரைட் த கன்க்ளூஷன்.